நீங்க இன்னைக்கு எந்த பலத்துல வாழ்றீங்க? உங்க பலத்திலயா? தேவனுடைய பலத்திலயா? யோசிங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியை தீர்மானிக்கும். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய வல்லமையில நீங்க பலப்படுங்கன்னு சொல்லுது. தாவீது கோலியாத்துக்கு முன்பாக நிற்கும்போது தன்னுடைய பலத்த அவன் நம்பல. தன்னுடைய ஞானத்த நம்பல. முன் இருந்த அந்த அனுபவங்கள அவன் நம்பல. கர்த்தருடைய நாமத்தை நம்பி, அந்த நாமத்தின் மேல உள்ள வல்லமையினால போனான். கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். பல நேரங்கள்ல நம்ம என்ன சொல்றோம் அப்டின்னா, "என்னால முடியாது. நான் ரொம்ப பலவீனமானவன். எனக்கு எதுவுமே செய்ய முடியாது." அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா கர்த்தர் இது நம்முடைய பலத்த நம்புறது. ஆனா கர்த்தருடைய பலத்தை நம்பி நாம நிற்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே ஆண்டவர் ஜெயமாய் கொடுப்பார். ஆண்டவர் உன்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்க மாட்டார். நம்ம எப்படி ஆண்டவர நம்புறோம்? இதைத்தான் ஆண்டவர் பார்ப்பார். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சுயத்தை நம்புறோமா? நம்முடைய பலத்த நம்புறோமா? நம்முடைய பணத்த நம்புறோமா? நம்முடைய உறவினர்கள நம்புறோமா? நமக்கு இருக்கிற சொந்தங்கள நம்புறோமா? ஆண்டவர நம்புறோமா? இதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டவர நம்பும்போது, அவருடைய வல்லமையில நம்ம பலப்படும்போது தான், நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். உங்கள ஆண்டவர் தனியா ஒரு நாளும் போராட சொல்லல. எவ்வளோ பெரிய யுத்தம் வந்தாலும் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பலத்துல நீங்க நின்னீங்கன்னா, உண்மையிலே ஒரு பெரிய ஜெயம். உங்க பலத்துல நின்னீங்கன்னா, சோர்ந்து போவீங்க. ஆனா தேவனுடைய பலத்துல நீங்க போராடி பாருங்க. நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு ஜெயம் கிடைக்கும். அப்படி நீங்க ஆண்டவருடைய வல்லமையில பலப்படும்போது, என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி செல்ல பலன் தருவார், தைரியம் தருவார்.